தாவேக்கால என்ன நடக்குது, தாவேக்கால 234 தொகுதியிலும் ஆள் போட்டுருவீங்களா, தாவேக்கால பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டுருவீங்களா, தாவேக்காவுடைய ஆள் ஜெயிச்சிருவாங்களா, தாவேக்கால வந்துருவாங்களா? இதுவா உங்களுடைய வேலை? இதுவா சமூக நீதி வேலை? திமுகல என்னடா பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு வக்கும் விதியும் இல்லை உங்களுக்கு. தாவேக்காவை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே, உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்குது இந்த விசில்? சென்னையினுடைய தலைநகர்னு சொல்லக்கூடிய பாரிமுனையை சேர்ந்தது தான் அந்த தொகுதி. மண்ணடி ஏரியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கும். அந்த கட்டடம் ஓரம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் தார்பாலின் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு அங்கே ரோட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. அதனுடைய தலைநகரில் சென்னையினுடைய தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைநகரினுடைய இங்கே பூர்வ குடிகளினுடைய வாழ்வாதாரம் இதுதான், வாழ்க்கையினுடைய நிலை இதுதான். நான் தமிழ்நாட்டை தலைகுனியை விட மாட்டேன், விடியலுக்கான பயனும் எல்லாம் 1000 சொல்லலாம். அந்த தொகுதியினுடைய மக்களுடைய இப்போ நீங்கள் உங்களுடைய கேமராவை எடுத்துகிட்டு வந்தாலும் இன்றைக்கி அதுதான் அங்கே நிலைமை. அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையை அடிப்படையாக தீர்க்க முடியாதவர்கள் தான் இன்றைக்கி ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. மாற்றம் வந்து வேணும் அப்படின்னு இப்போ விசிலுக்கு வாக்களிக்கக்கூடிய சதவீத மக்கள் வந்து அதிக அளவில் அவங்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்காங்களான்னு கேட்குறேன். நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க சத்தம், விசில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த சத்தம். விசில் வந்து சேப்பாக்கம்ல வந்து தடையெல்லாம் பண்ணும்போது சொன்னாங்க மேபி அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக நிறைய பேர் அதை விசில் அடிக்கக்கூடும் அப்படின்னு தான் அதை வந்து தடையே பண்ணாங்க. யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது விசில் சத்தம். பஸ்ஸில் போய் பிடிங்கிடுவீங்களா? தூய்மை பணியாளர்கள்ட்ட போய் பிடிங்கிடுவீங்களா? யார்கிட்ட பிடிங்கிடுவீங்க? விசில் தான் அடிக்கணும்னா அதுக்கு விசில் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லையே. இது அறிவு திருவிழா நடத்தினவர்களுக்கு உங்களுக்கு தெரியலையான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குன்ற. இந்த விசிலில் வச்சு அடிக்கிறத விட விரலை வச்சு அடிக்கும்போது இன்னும் அதிகமான சத்தம் எழுப்பக்கூடியதை பார்த்துருக்குறோம். சத்தம் வரணும்னு முடிவு பண்ணிட்டா இங்கே சங்கு முழங்க மறுக்கும் போதும் சத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது விசில் சத்தமாக தான் இருக்கும். யாருக்கும் தனித்து நிற்கக்கூடிய திறனும் திராணியுமே இல்லாதப்போ தனிச்சு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த விசில் சத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழகத்தையும் தாண்டி ஒன்றியம் முழுக்க விசிலினுடைய சத்தம் எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எங்களுடைய கூட்டம் கட்டுக்கோப்பான கூட்டம்னு உதயநிதி பேசுகிறாரு. ஆமாம், எல்லா பையலும் பாரில் நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த வீடியோலாம் அதையும் கேளுங்க, ஏன் உங்களுக்கு அது மட்டும் தடுக்குதுன்னு கேட்குறேன். எல்லாரும் இப்போ எல்லா பையலும் சாப்பாட்டு கூடையோட இப்போ கொடுத்த அந்த பரிசு பொருட்களோட ஏணி போட்டு காம்பவுண்டு சுவர் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டு வழியாக. அப்போ போகக்கூடாதுன்னு ஃபுல்லாக கோட்டை சேவர் எழுப்பி எல்லாத்தையும் உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க. ஆனால் அவன் போய்கிட்டு இருக்கிறான். இவர் பேசும்போது அதையும் காட்ட வேண்டியதானே ஊடகங்கள்? ஏன் மறுக்குது? ஊடகவியலாளர்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு ஏன் அதெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு மனசே வரமாட்டேன்து? அவங்களுக்கும் கூட்டம் இருக்குதுல்ல. ஆமாம் காசு கொடுத்து கூப்பிடுவாங்க. அதனால அந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாம் வருவாங்க. அந்த கூட்டம்லாம் வரும். சாராயம் கொடுத்தா ஒரு கூட்டம் வரும், சாப்பாடு போட்டால் ஒரு கூட்டம் வரும். இளைஞரணி மாநாடுலேயும் அவ்வளோ பேரும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரோம். வேற என்ன கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்க? இப்போ நீங்கள் போட போகிறீங்க, வாங்க போகிறீங்கல்ல ஓட்டு, அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு. தம்பி தங்கச்சிங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் விடுறதுக்கு வக்கு இல்லை. ஆனால் குடிக்கிறவனையும் குடிக்கிறதுக்கு கூத்தடிக்கிறதுக்கும் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் மாநாடுன்ற பேரில் அத்தனை பேரையும் சாராயம் வாங்கி வச்சு குடிச்சு கூத்தடிச்சு கூட்டிகிட்டு வரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது, அரசு பஸ் இருக்குது. ஏவாவேலு 16 கோடியில் ஒரு பாலத்தை கட்டி தண்ணியில் அடிச்சுட்டு போக விட்டுட்டு உங்கள் அப்பாவுக்கு வெளியில் சேர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கொள்ளடிச்ச பணத்தில். இந்த கொள்கையை பற்றி பேசி உங்கள் கொள்கை என்ன கொள்கை? மக்களை வஞ்சிப்பதும் அறுப்பதும் அவனை குடிக்க அடிமையாக்கி வச்சிருப்பதும் உங்களுடைய கொள்கை. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதாவது விருப்ப மனு வாங்கும்போது துறைமுகம் தொகுதியை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சதா நீங்கள் பேட்டிகள் கூட கொடுத்துருந்தீங்க. ஸோ துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கிறதா நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ தாவேகா அப்படின்னு வரும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயோட முகம் அப்படின்னா அதுக்கு விழக்கூடிய வாக்குகள் அதிக அளவில். ஆனால் ஒரு வேட்பாளர் நிற்கும் போது அந்த வாக்குகள் வந்து சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏற்ற இறக்கமை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது ஒரு வேட்பாளரை வந்து இன்றைக்கி வந்து தலைவர் தளபதி அவர்கள் அறிமுகம் செய்வது தான் அது வந்து தலைவரனுடைய 234 தொகுதிகளிலும் அவருடைய முகமாக தான் இருக்குன்றதை பதிவு செஞ்சுருக்கிறார். அன்றைக்கி அவர் பத்திரிகையாளர்னுடைய கேள்விக்கு தான் என்னுடைய பதிலாக இருந்ததே தவிர்த்து அந்த மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்றது இல்லை. எல்லா இடங்களிலுமே அதே மாதிரி பிரதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடுகள் இருக்கும்ன்றதையுமே முதல் மாநாட்டிலேயே தலைவர் தளபதி அவர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அது எல்லா சமயம் இது சார்ந்தவர்களுக்கானதாக இருக்கும் பிரதித்துவத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. அது மிகப்பெரிய வரவேற்பு தக்க ஒரு
விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் நான் குறிப்பிட்டு துறைமுகம்னு சொல்லணும்னா எனக்கு ஒரு காரணம் இருந்ததுனால நான் துறைமுகம்னு சொன்னேன். துறைமுகம்னா சென்னையிலேயே எத்தனையோ தொகுதிகள் இருக்குது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடியது சேப்பாக்கம் இருக்குது, திருவல்லிக்கேணி இருக்குது, துறைமுகம் இருக்குது, ராயபுரம் இருக்குது, சைதாப்பேட்டை இருக்குது, இப்படி எத்தனையோ தொகுதிகள் வந்து இருக்குது. அப்படி வந்து என் வில்லிவாக்கம் இருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ தொகுதிகள் இருக்குது. அதை மட்டும் குறிப்பிடணுன்றதில்லை. நான் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஏஏக்கு எதிரான தொடர்ச்சியான ஒரு போராட்டங்கள். அது வந்து எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் வண்ணாரப்பேட்டையில் வந்து ஒரு தடியடி நடக்கும்போது எல்லா கட்சிகளும் பின்வாங்கக்கூடிய நேரத்தில் என்னோட ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து ஈடுபட்ட இளைஞர்கள் சிலர் வந்து அந்த இடத்துல என்னை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி ஒரு போராட்டத்தை கட்டமைக்கணும்னு சொல்லும்போது எந்த இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் அதிலிருந்து பின்வாங்கலாம்னு சொன்னார்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டமைக்கப்பட்டது தான் அந்த வண்ணாரப்பேட்டை ஷாஹின்பாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம். அங்கே வந்து காவல்துறை வந்து என்னை தடுக்குது. தடுப்பையும் மீறி நான் 15 நிமிடங்கள் பேசுவேன்ற அனுமதியோட அப்போ வந்து காவல்துறையில் டிசி மேடம் ஒரு பெண் உயரதிகாரிகள் இருக்காங்க. அவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே தெரிஞ்சவங்கன்றதுனால அந்த 15 நிமிடம் என்னை அனுமதிக்கிறாங்க. நான் அங்கே பேசியதற்கு பிறகு காலையிலிருந்து போராடியவர்கள் வந்து கலைகிறாங்க. ஆனால் என்னோடு பயணித்த மக்கள் அங்கே உட்கார்றாங்க. அந்த உட்காரும்போது கலைந்தவர்களும் அவர்களோட இணைச்சிக்கிறாங்க. இதுதான் வண்ணாரப்பேட்டையில் ஷாஹின்பாக் உருவான வரலாறு. அந்த இடத்துல தடியடி நடந்ததனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது. அதனுடைய எதிரொலியாக மண்ணடியிலும் போராட்டம் நடந்தது. அந்த மண்ணடியில் அந்த கூட்டத்தில் இரவு 12:30 1 மணிக்கு நான் அந்த கூட்டத்தில் பேசுகிறேன். பேசிட்டு வரும்போது அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அப்போது அந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது 34 நாட்கள் அந்த கூட்டத்தை நான் நடத்தியிருக்கிறேன். 27வது நாள் வந்து இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ அந்த தலைவர் வந்து இப்போ என்னை பார்க்கணும்னு விருப்பப்பட்டதுனால நான் வரமாட்டேன். ஏன்னா 27 நாட்கள் இங்கே இந்த அண்ணனும் தங்கச்சியும் இந்த சமுதாயமும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 27 நாட்களாக இங்கே வந்து கூட பார்க்க முடியாதவரை நான் போய் பார்க்கலன்னா அப்புறமா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிறகு நான் போய் பார்த்தேன். தம்பி உங்களுக்காக இன்றைக்கி வந்து வெளிநடப்பெல்லாம் செஞ்சுருக்கோம். வெளிநடப்பு செஞ்சது எங்களுக்கு மகிழ்ச்சி தான், எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான். ஆனால் 27 நாட்கள் களத்தில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இது வரைக்கும் வரலையேன்னு ஓப்பனாக நான் கேட்ட உடனே அடுத்த நொடியே என்னுடைய வாகனத்துக்கு பின்னாடியே அவர் வந்தார். நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மண்ணடி பொதுக்கூட்டத்தில் பேசினார். அது எல்லா ஊடகங்களிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான். அன்னைக்கு 34 நாட்கள் கொரோனா காலகட்டத்தினால அந்த போராட்டம் வந்து விலக்கி கொள்ளப்பட்டு திருப்பி கொரோனாவனுடைய ஊரடங்கு உத்தரவு வந்து அமுல்படுத்தப்பட்டது. இது அந்த தொகுதியினுடைய வரலாறாக இருந்தது. அந்த மண்ணடி ஏரியான்றது அந்த துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது. அதனால் நான் அங்கே பரிச்சயமானவன்றதை பதிவு செஞ்சு அந்த துறைமுகத்தை தேர்வு செஞ்சேனே தவிர்த்து வேற ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. நான் வந்து சுயேட்சை வேட்பாளராக மாமன்ற உறுப்பினராக வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு நான் வசிக்கக்கூடிய இடத்துல 104வது வார்டில் போட்டியிட்ட 1400க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கின சுயேட்சை வேட்பாளராக நின்று திமுக, அண்ணா திமுக பிரதான கட்சிகள் மிகப்பெரிய பணபலத்தை எதிர்த்து ஒரு சமூக சேவகனாக எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் மக்களை நம்பி அந்த 1500 பேர் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்றது தான். அன்றைக்கி இருந்த எல்லா ஊடகங்களும் எனக்கு வந்து ஆதரவாக பேசிச்சு. ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒரு சமூக ஆர்வலர், இவ்வளோ பேர் இவர் நிற்கிறாரு, இவர் பின்னாடி இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்குன்றதெல்லாமே பதிவு செஞ்சுது. அந்த மாதிரி அதனால் நான் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிடலை. பரிச்சயமான ஒரு ஆளாக இருக்கிறோன்றதுனால அந்த தொகுதியில் விருப்ப மனு வாங்கியிருக்கேனே தவிர்த்து நீங்கள் தான் வந்து வேட்பாளர்னு தலைமை கழகமும் அறிவிக்கலை, எனக்கு தாங்கன்னு நான் இன்னும் கேட்கல. என்ன வேணா இருக்கலாம், மேபி எஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது மேபி உங்களுடைய செலெக்ஷன் வந்து எதை சார்ந்து அந்த செலெக்ஷன் இருந்ததுங்கிறதுக்காக இந்த கேள்வி. இல்லை, மக்களுடைய பிரச்சனையை அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்றது தான். அங்கே இன்னும் கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய விகிதாச்சாரம் இன்னைக்கு சென்னையினுடைய தலைநகர்னு சொல்லக்கூடிய பாரிமுனையை சேர்ந்தது தான் அந்த தொகுதி. அங்கே இன்னைக்கு மக்களுடைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணடி ஏரியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் இருக்கும். அந்த கட்டடம் ஓரம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் அந்த தார்பாலின் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு அங்கே ரோட்லேயே வசிச்சிட்டு இருப்பாங்க. அதனுடைய தலைநகரில் சென்னையினுடைய தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைநகரினுடைய இங்கே பூர்வக்குடிகளினுடைய வாழ்வாதாரம் இதுதான், வாழ்க்கையினுடைய நிலை இதுதான்.
இதை விட்டுட்டு நான் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன், விடியலுக்கான பயணம் எல்லாம் 1000 சொல்லலாம். அந்த தொகுதியினுடைய மக்களுடைய இப்போ நீங்கள் உங்களுடைய கேமராவை எடுத்துகிட்டு வந்தாலும் இன்றைக்கி அதுதான் அங்கே நிலமை. அந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனையை அடிப்படையாக தீர்க்க முடியாதவர்கள் தான் இன்றைக்கி ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்க. அதை நிச்சயமாக தலைவர் தளபதி அவர்கள் மாற்றுவார். நான் இல்லை, அங்கே வரக்கூடிய யாராக இருந்தாலும் தலைவர் தளபதியால் அடையாளம் காணப்பட்டவர்கள் வேட்பாளர்களாக வருவாங்க, போட்டியிடுவாங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். தலைவருக்கான ஆட்சி மக்கள் ஆட்சியாக இருக்கும். அப்பேற்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரமும் மாறும்னு சொல்கிறோம். சோஃபார் அது பார்க்கும்போது ஒரு டைம் திமுக ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்படி திராவிட கட்சிகளுடைய கோட்டையாக தான் துறைமுகம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமா பஷீர்ன்றவர் மதிமுக சார்ந்து 1400 வாக்குகளில் தான் தோற்றுருக்கிறார். திமுக கோட்டையாக இருந்தால் மதிமுகவுக்கு எப்படி 1400 ஓட்டு வந்திருக்கும்? 1400 ஓட்டு வித்தியாசத்தில் எப்படி தோற்றுருப்பார்? அப்போ அதிமுக ஜெயிக்குதுன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து விஜயகாந்த் எதிர்கட்சியாக இருக்கும்போது சென்னையில் திமுகவால் ஜெயிக்கவே முடியலையே. கோட்டைன்னா அவங்க மட்டும்தான் இருக்கணும். அவங்களால முடிஞ்சுதா? இல்லையே. அப்படியெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இங்கே கிடையாது. பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா தோத்தாங்களா இல்லையா? வரலாறுகள் இருக்கா இல்லையா? இல்லை, நான் கேட்குறது மாற்றம் வந்து வேணும் அப்படின்னு இப்போ விசிலுக்கு வாக்களிக்கக்கூடிய சதவீத மக்கள் வந்து அதிக அளவில் அவங்களுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்காங்களான்னு கேட்குறேன். நிச்சயமா தமிழ்நாடு முழுக்க சத்தம், விசில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆளக்கூடியவர்களுக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த சத்தம்னு சொல்கிறேன். விசில் வந்து சேப்பாக்கம்ல வந்து தடையெல்லாம் பண்ணும்போது சொன்னாங்க, மேபி அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக நிறைய பேர் அதை விசில் அடிக்கக்கூடும் அப்படின்னு தான் அதை வந்து தடையே பண்ணாங்க. ஆனால் அது வந்து பயத்தினால தடை பண்ணிட்டாங்கன்னு தாவேகாவினர் சொல்கிறது சரியா? அந்த இது இருக்கு இல்லையா, கிரிக்கெட் போர்டு வாரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது, ஐபிசியா பிசிசியா, அந்த நிறுவனம் வந்து பேட்டிக்கு அவங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்களே, நாங்கள் எந்த விதத்துலேயுமே இல்லை, அது அங்கே வந்து இப்போ அங்கே உள்ள பிரச்சனை தான், காவல்துறையினுடைய பிரச்சனை தான் பேட்டி கொடுத்துருக்காங்களே, அறிக்கை கொடுத்துருக்காங்களே. அது பார்த்தீங்களா? லோக்கல்ல மேபி அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது? உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. விசில் சத்தம். பஸ்ஸில் போய் பிடிங்கிடுவீங்களா? தூய்மை பணியாளர்கள்ட்ட போய் பிடிங்கிடுவீங்களா? யார்கிட்ட பிடிங்கிடுவீங்க? விசில் தான் அடிக்கணும்னா அதுக்கு விசில் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியமே இல்லையே. இது அறிவு திருவிழா நடத்தினவர்களுக்கு உங்களுக்கு தெரியலையான்றதான் என்னுடைய கேள்வியாக இருக்குன்ற. விசில் அடிப்பதற்கு அதுதான் தேவையா? விரலே இல்லாமல் விசில் அடிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, பார்த்துருக்கீங்களா? விசில் அடிப்பாங்க, இருந்தாலும் அந்த விசில் வைக்கும் போது ரொம்ப பயங்கர சத்தம் வரும். அதை தான் சொல்கிறேன். அந்த விசிலை வச்சு அடிக்கிறத விட விரலை வச்சு அடிக்கும்போது இன்னும் அதிகமான சத்தம் எழுப்பக்கூடியதை பார்த்துருக்குறோம். அந்த விரல் கூட இல்லாமல் நாக்கை மடித்து விசில் அடிப்பதை பார்த்துருக்குறோம். சத்தம் வரணும்னு முடிவு பண்ணிட்டா இங்கே சங்கு முழங்க மறுக்கும் போதும் சத்தம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது விசில் சத்தமாக தான் இருக்கும். கூட்டணி வருமா வராதா, கூட்டணி வந்தால் பலம் பலவீனம் அப்படிங்கிறத தாண்டி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் சொல்லியுமே வந்து ஏன் கூட்டணிக்கு கட்சிகள் வர மறுக்கிறாங்கன்னா, ஒரே விஷயம், இவங்க வந்து ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. இவங்க வந்து அப்போது அன்டெஸ்டட் பார்ட்டின்னா கூட அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டியாக ஓட் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை மற்ற கட்சிகள் யார்கிட்டையுமே இன்ன வரைக்கும் வரல. அப்போது தாவேகா அந்த லெவலில் தானே இருக்குது. தாவேகாவுக்கு இன்னைக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி அந்த கணிப்பு எனக்கு தெரியல. அதான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கும், மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கும், தனியரசு அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும், கொங்கு ஈஸ்வரனுடைய கட்சியாக இருக்கட்டும், அண்ணன் வேல்முருகனுடைய கட்சியாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், யாருக்கும் தனித்து நிற்கக்கூடிய திறனும் திராணியுமே இல்லாதப்போ தனிச்சு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அந்த தைரியம் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. இது தர முடியாதுன்ற கூடிய இடத்துல இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல மாற்றி பதிய வச்ச வரலாறு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன்னு சொன்ன ஒரே தலைவன் அவரா மட்டும்தான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு தகுதியும் இதுவும் சமூக நீதியை பேசக்கூடியவர்களா இருந்தா நீங்க சொல்லுங்க, எங்களால தர முடியும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர முடியும், நீங்க பேசுங்க. அதுக்கு தகுதியே இல்லையே உங்கள்கிட்ட, நீங்க எப்படி உங்களால பேச முடியும்? அப்போ யாரு நீங்க வரீங்க அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அவர் தான் தரேன்னு சொன்னார். அதை சொல்லக்கூடியதுல தேமுதிக சொல்லட்டும், எங்க கூட வாங்க கூட்டணிக்கு நாங்க தான் சொல்லட்டும், அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் சொல்லட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லட்டும், பாரதிய ஜனதா சொல்லட்டும், நீங்க வாங்க எங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லிட்டு
அண்ணன் வைகோ சொல்லட்டும், கம்யூனிஸ்ட் சொல்லட்டும், சொல்லக்கூடிய தகுதியும் தைரியமும் அவருக்கு இருக்கு, சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இருக்கா? சொல்லுங்கன்னு சொல்றோம். சொல்லியும் யாருமே வரல. அது அவர்களுக்கு தான் நஷ்டமே தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கூட்டணியோடு சேர்ந்தா பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெற போகுது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? எங்கே இருந்தாலும் மல்லி மனம் வீச தான் போகுது. தமிழக வெற்றி கழகத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்க தான் போகுது. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த விசில் சத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழகத்தையும் தாண்டி ஒன்றியம் முழுக்க விசிலினுடைய சத்தம் எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. போலீஸ்காரங்கள்ட்ட இருந்து பிடிங்கிடுவீங்களா விசில? என்ன முட்டாள்தனமான இது விசில் தயாரிக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்போ விசில் சின்னம் ஏன் கொடுத்தீங்க, இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு தேர்தல் ஆணையத்தின் மீது வழக்கு பதிவு செய்யுங்க. இதெல்லாம் உங்கள் அறிவுக்கு ஒப்புதான்னு கேட்குறேன். எதன் அடிப்படையில் நீ இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். சமூக நீதியை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் காமெடியா இல்லையா உங்களுக்கு? சாட்டை துரைமுருகன் வந்து தொடர்ச்சியாக விஜய் மீது நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் தமிழர் தமிழ் தேசியம் வந்து இந்த மண்ணில் இருக்கும் வரை ஒரு கூத்தாடி ஒரு நடிகர் வந்து இங்கே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிக்க போகிறோன்னு பார்ப்பனிய கடப்பாறையை தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், சங்கியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சங்கியினுடைய காலை நக்கி பிழைக்கக்கூடியவர்களுக்கும் காசுக்காக பேசக்கூடியவர்களுக்கும் அரசியலை வியாபாரமாக இடைத்தரகர்களாக பார்க்கக்கூடியவர்களுக்கும் அரசியலை வச்சு பிழைப்பு நடத்தக்கூடியவர்களும் காசுக்காக பேசி மாரடிக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான் இருக்கும்ன்ற. நீங்கள் 14 வருஷம் நீங்கள் இப்போ பெருசாக இல்லை. உங்கள் அண்ணன் யார்? உங்கள் அண்ணன் யார்? சாட்டை துரைமுருகன் யார்? நடிக்கலையா? படத்துலலாம் நாடகத்துலலாம் நடிக்கலையா? சீமான் நடிக்கலையா? ஏன்னா வாய் இருக்குன்னு எதை வேணால் பேசிட்டு போயிடுவியான்னு கேட்குறேன். திமுக ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கு, அதிமுக ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கு, நாம் தமிழரும் 8.2 வரைக்கும் வச்சிருக்கு. அப்ப நாங்கெல்லாம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து தேர்தல்லே நிக்காமையே 30-40ன்னு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது தேர்தல் வரும்போது அது நடக்காது. தேர்தல் வரும்போது நடந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க? அதோட போயிடுவாரா? இந்த சீமான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்கவே இல்லைன்னாரு. என்னுடைய சகோதரன் தம்பி அனஞ்சித்து ஒரு மக்கள் மன்றத்தில் காட்டினா, இந்த பாருங்க கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாருன்னு. சாட்டை துரைமுருகன் பேசுகிறத நிறுத்திடுவாரா? காசுக்காக மாரடிக்கிறவங்களையும் நீங்கள் வந்து கருத்தியலாக வந்து இன்னைக்கு மிகப்பெரிய மக்களுக்கான ஒரு மாற்றத்தையும் எழுச்சியும் கொண்டு வரக்கூடியவர்களையும் ஒப்பிட்டு பேசுவதே தப்புன்னு சொல்கிறேன். அவங்க கட்சிக்காரங்க தான் சொன்னாங்க. வேட்பாளர் எதிர்கட்சி திமுக வேட்பாளர்கிட்ட போயிட்டு இந்த வேட்பாளரை வச்சு காரணம் காட்டி காசு வாங்கினாங்க. அண்ணன் மன்சூர் அலிகான் சொன்னார். இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசு. பாஜக ஒரு பாசிச கட்சி அப்படின்னு விமர்சிக்கிறீங்க. ஏற்கனவே வந்து திமுகவும் பாஜக எதிர்ப்பு நிலையை கடைபிடிக்கும் போது சென்டர்ல இருந்து பணம் வரல, நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்த முடியலங்கிற அந்த பிரச்சனையை பார்க்க முடியுது. அப்போ விஜயுமே ஆட்சிக்கு வந்தா இதே நிலை தானே தொடரும். எப்படி சென்டரோட வந்து அதனால போய் அவங்க காலை நக்கியறணும், அவங்கள்ட்ட வந்து மண்டிட்டு கிடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் எப்படி தமிழ்நாட்டின் பிளான்ஸ் மாநிலத்துக்காக ஒதுக்கக்கூடிய நிதியில் இப்போ பணமே வரலன்னா எல்லாருக்கும் எப்படி இப்போ உங்களால் மடிக்கணினி கொடுக்க முடியுது, இப்போ சைக்கிள் கொடுக்க முடியுது, 15 லட்சம் பேருக்கு பணம் கொடுக்க முடியுது, எல்லாத்துக்கும் இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு பொங்கல் தொகை ஊக்கத்தொகை வந்து பொங்கல் தொகை வந்து 3000 கொடுக்க முடியுது. இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்தது? இன்னைக்கு பேட்டி கொடுக்குறீங்களே தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இப்படி ஆயிடுச்சு, 2 கார் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கிறோன்னு. அப்போ எல்லாருக்குமே வேலை கொடுத்துருக்கணும்ல. 2 கார் தொழிற்சாலையில் வந்து இங்கே 7.5 கோடி பேர் நிம்மதி ஆயிட்டான மக்கள். எப்படி ஆட்சி செய்ய போகிறோன்றதை பாருங்க. நீங்கள் செய்யாமல் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டா இருக்கிறீங்க. இன்னைக்கு 5.5 கோடி ஏன் கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பதில் இல்லை உங்கள்கிட்ட. பொருளாதார நிபுணர்னு ஒரு கலட்டி ஒருத்தர் இருக்கிறார், ஜெயரஞ்சன் சொல்லிட்டு, அவரை வச்சு ஒரு பேட்டி. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்ன? யார் அப்பம் விட்டு காசு? அந்த ஆள்லாம் பொருளாதார நிபுணர்னு சொல்றீங்களே, வெக்கமா வேணாமா அந்த ஆளுக்கு? அவர்களெல்லாம் திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவராக போட்டு வச்சிருக்கிறீங்க. அப்ப என்ன அறிவு இருந்து நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். உதயநிதி அவர்கள் பேசினது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளைஞர் அணி மாநாடு, அதில் அந்த கட் காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறது வைரலாக போய்கிட்டே இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு பவுன்சர்லாம் போட்டால் அந்த ஆடை வந்து இந்த இந்த இப்படி ஃபார்மேட்டில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு அது கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அதை வந்து காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி கூட கேள்விகள் முன்வைக்கப்படுது. எந்த விதத்தில் நியாயம்? செல்ஃபி எடுக்கிறதும் ரேம்பாக்க போகிறதும் இதெல்லாம் வேற இதெல்லாம் எப்படி சொல்கிறது? நீங்கள் எங்களுடைய கூட்டம் கட்டுக்கோப்பான கூட்டம்னு உதயநிதி பேசுகிறாரு. ஆமாம், எல்லா பையலும் பாரில் நின்றுக்கிட்டு இருக்கான்.
அந்த வீடியோலாம் அதையும் கேளுங்க. ஏன் உங்களுக்கு அது மட்டும் தடுக்குதுன்னு கேட்குறேன். அது உங்களுக்கு தெரியலையா? எல்லாரும் இப்போ எல்லா பையிலும் சாப்பாட்டு கூடையோட இப்போ கொடுத்த அந்த பரிசு பொருட்களோட ஏணி போட்டு காம்பவுண்டு செவரு எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டு வழியா. அப்போ போகக்கூடாதுன்னு ஃபுல்லாக கோட்டை சேவரை எழுப்பி எல்லாத்தையும் உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க. ஆனால் அவன் போய்கிட்டு இருக்கிறான். இவர் பேசும்போது அதையும் காட்ட வேண்டியதானே ஊடகங்கள்? ஏன் மறுக்குது? ஊடகவியலாளர்களுக்கு உங்களை போன்றவர்களுக்கு ஏன் அதெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு மனசே வரமாட்டேன்து? இதையெல்லாம் கேட்க தெரிஞ்சவங்களுக்கு ஏன் அதை பேச உங்களோட மனம் முன் வரலன்னு கேட்குறேன். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை கூட்டிகிட்டு வந்து கூலி தொழிலாளர்களை கூட்டு வந்து வெல்லும் பெண்கள் மாநாடு நடத்துறதுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் நடத்திட்டு அதையும் வெற்றிகரமான வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு சொல்கிறீங்களே. அவங்களுக்கும் கூட்டம் இருக்குதுல்ல. ஆமாம் ஆமாம், காசு கொடுத்து கூப்பிடுவாங்க. அதனால அந்த கூலி தொழிலாளர்கள் எல்லாம் வருவாங்க. அந்த கூட்டம்லாம் வரும். சாராயம் கொடுத்தா ஒரு கூட்டம் வரும், சாப்பாடு போட்டால் ஒரு கூட்டம் வரும். இளைஞரணி மாநாடுலேயும் அவ்வளோ பேரும் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரோம். வேற என்ன கொடுத்து கூட்டிகிட்டு வந்தீங்க? இப்போ நீங்கள் போட போகிறீங்க, வாங்க போகிறீங்கல்ல ஓட்டு, அதில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு. உதயநிதி சொல்கிறாங்க, அதாவது தாவேக்காவுக்கு அப்படின்னு குறிப்பிடாமல் சொன்னாங்க. அவங்களாம் வெறும் அட்டைகள். அவங்க செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கும் பிரயோஜனமானதில்லை, அவங்களுக்கேவும் பிரயோஜனமானதில்லை. ஆனால் ஊர் ஃபுல்லாக எல்லாரையும் குடிக்க வச்சு பண்ணுறது பிரயோஜனமானது. கஞ்சாவை வலிஞ்சு ஓடக்கூடியது பிரயோஜனமானது. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து கூட்டம் நடத்துறது பிரயோஜனமானது. ஆனால் தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடியது பிரயோஜனமானது. இருக்கக்கூடியவனை எல்லாத்தையுமே அடித்து நீங்கள் துன்புறுத்துவீங்க, அது பிரயோஜனமானது. இருக்கக்கூடியவன் கனிம வளத்தை எதிர்த்து போராடுவான், அவன் அதே லாரியில் அடிபட்டு சாவான், அது பிரயோஜனமானது. ஒரு பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஹரிஷ் ஸ்ரீஹரிஷ்னு 2 பசங்களை ஓட விட்டு வெட்டி கொள்ளுவீங்க, அது பிரயோஜனமானது. இப்படி நீங்கள் எல்லாம் பிரயோஜனமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மக்கள் நலன் சார்ந்த அரசியல். ஃபார்முலா ரேஸ் 1 கார் நடத்துவீங்க, அது மக்கள் நலன் சார்ந்த அரசியல். ஹெலிகாப்டர் சாகசம் நடத்துவீங்க, அதில் 5 பேரை நெருக்கடியில் கொல்லுவீங்க, இதெல்லாம் மக்களுக்கு தேவையானது ஒன்று. அவங்கெல்லாம் கொள்கை கூட்டம். என்ன கொள்கை? இந்த சாராயத்தை விற்று தான் இந்த மக்களை காப்பாற்றணுன்றது உங்களுடைய கொள்கையா? எல்லா அமைச்சரும் கொள்ளை அடித்து தான் காப்பாற்றணுன்றது உங்களுடைய கொள்கையா? நேரு மீது வழக்கு பதிவு செய்யப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கொள்கையா? அவர் மீது 1000 கோடிக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கு. சேகர்பாபு மீது குற்றச்சாட்டு, ஏவா வேலு மேலே குற்றச்சாட்டு, ஜெகத் ரட்சகன் மேலே குற்றச்சாட்டு, துரைமுருகன் மேலே குற்றச்சாட்டு, மாசு மேலே குற்றச்சாட்டு, இருக்கக்கூடிய எல்லா துறை சார்ந்த அமைச்சர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு, மனோ தங்கராஜ் மேலே குற்றச்சாட்டு, எல்லா அமைச்சர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறேன். இதையெல்லாம் உங்களுடைய கொள்கையா? கொள்ளையடிப்பது எதோ உங்களுடைய கொள்கைன்னு சொல்றீங்க. குட்கா கிடைக்கலன்னு அன்னைக்கு உங்க அப்பா கொண்டு போனாரு சட்டமன்றத்துக்குள்ள, இன்னைக்கு கிடைக்கலையா? உதயநிதியை வர சொல்லுங்க, வாங்கி தருவதற்கு தயாரா இருக்கிறேன். நான் தயாரிச்சு விற்பவன் கிடையாது, கடையில விற்குதுன்னு சொல்றேன். வேணும்னா சொல்லுங்க, வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்றேன். கொள்கையை பத்தி பேசுறீங்க. என்ன கொள்கை? என் தம்பி தங்கச்சிங்க பஸ் ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் விடுறதுக்கு வக்கு இல்லை. ஆனால் குடிக்கிறவனையும் குடிக்கிறதுக்கு கூத்தடிக்கிறதுக்கும் ஆளுங்களை கூட்டிகிட்டு போய் மாநாடுன்ற பேரில் அத்தனை பேரையும் சாராயம் வாங்கி வச்சு குடிச்சு கூத்தடிச்சு கூட்டிகிட்டு வரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது, அரசு பஸ் இருக்குது. திருச்சியில் நடந்து போகிறதுக்கு ஒரு தண்ணியை ஆற்ற கடந்து போகிறதுக்கு பாலம் இல்லை, சவுக்கு மரத்தில் ஒரு பாலத்தை கட்டி வச்சிருக்கீங்க, அதுலேயும் தங்கச்சி விழுந்து போயிட்டேன்னு சொல்கிறா. ஒரு மூங்கில் பாலமாவது கட்டி கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறேன். ஏவாவேலு 16 கோடியில் ஒரு பாலத்தை கட்டி தண்ணியில் அடிச்சுட்டு போக விட்டுட்டு உங்கள் அப்பாவுக்கு வெளியில் சேர் கொண்டு வந்து கொடுக்குறாரு கொள்ளடிச்ச பணத்தில். இந்த கொள்கையை பற்றி பேசிய உங்க கொள்கை என்ன கொள்கை? மக்களை வஞ்சிப்பதும் அறுப்பதும் அவனை குடிக்க அடிமையாக்கி வச்சிருப்பதும் உங்களுடைய கொள்கை. அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி வளர்ப்பதுமா கொள்கை? எது கொள்கை? இங்க கஞ்சாவே இல்லையா? அயல் நாட்டு போதை பொருட்களே இல்லையா? கொள்கைன்னு பேசுறீங்க. என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில ஆட்சி அமைக்க போறது திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழர்களை இவ்வளோ முட்டாளா நினைக்கிறீங்கன்னா அப்போ அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் எடை போட்டிருக்கீங்கன்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விந்தையாக இருக்குது. இனி ஒருபோதுமே உங்களுக்கு 2.0 கிடையாது, வெறும் 0 மட்டும்தான். புரியுதுங்களா? மணப்பாலில் நீங்கள் பகல் கனவு கண்டுக்கிட்டே இருங்க, காணல் நீரை ஒருபோதும் கங்கையாக மாறாது. ஒரு ரூபாய் கூட ஊழல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் புலி படத்துக்கு வருமானத்தை மறைச்சிட்டாரு, அப்புறம் அதுக்கு கோர்ட்டே பாருங்க அபராதம் கொடுத்துருக்கு அப்படின்னா அப்போ அவர் தப்பு செஞ்சிருக்காருல்ல. இந்தியாவிலேயே அதிகப்படியான வருமான வரி செலுத்திய கலைஞர்களில் ஷாருக் கான் முதலிடம், 2ஆம் இடத்துல தலைவர் தளபதி 80 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறார். எவ்வளோ? 80 கோடி ரூபாய் கட்டினவருக்கு 1.5 கோடி ரூபாய் கட்ட தெரியாதா? அது ஊழலா? அது ஊழலா? ஊழல்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க. அதை தான் சொல்றேன். அந்த உங்க சம்பந்தி வீட்டில் நடந்ததுல பிரச்சனை,
விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்ததில் பிரச்சனை, நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் நடந்ததில் பிரச்சனை, ராஜேந்திர பாலாஜி மேலே நடந்ததில் பிரச்சனை, செல்லூர் ராஜுக்கு வந்ததில் பிரச்சனை. இதையெல்லாம் சொல்லுங்க, பட்டியலிடுங்க ஊழல்னு. இது ஊழலா? இது ஊழலா? இதை எதன் அடிப்படையில் ஊழல்னு சொல்றீங்க? 80 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்தியவருக்கு 1.5 கோடி ரூபாய் வருமான வரி செலுத்த தெரியாதா? உங்களை மாதிரி மக்கள் பணத்தில் எதையுமே பண்ணலையே, தான் சம்பாதிச்ச பணத்தில் தானே அத்தனை உதவிகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மக்களுக்கு வாரி வாரி கொடுப்பவர்களுக்கு இந்த 1.5 கோடியை கொடுப்பதற்கு தெரியாதா? அதையும் கிளைம் பண்ணுறாரு. அதுக்கு அவருடைய ஆடிட்டர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? கணக்கு வழக்குகள்னு ஒன்று இருக்குது. இத்தனை ஆண்டுகள் துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? அது ஊழல் குற்றச்சாட்டை ஏன் பதிவு பண்ணலை அரசாங்கம்? பண்ணியிருக்கணுமா இல்லையா? வருமான வரித்துறை அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிவு பண்ணணும்ல, ஏன் பண்ணலை? அது ஊழலா? ஊழல்னு தான் சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். அறிவே இல்லாத நீங்கள் அமைச்சராக இருக்கீங்களே, அதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. நீங்கள் திரும்பவும் வேற வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, அது அதை விட வேதனையாக இருக்குன்னு சொல்கிறேன். இந்த திரும்பவும் வருவோம் அப்படிங்கும்போது பரீட்சை மாணவர்கள் அப்படின்னு இருப்பாங்களே, இப்போ விஜய் வந்து 234லையும் வந்து கேண்டிடேட் போட போறாருன்னா கடைசியில் மக்கள் வந்து விஜய்க்காக ஓட்டு போடலான்னு நினைச்சாலும் கேண்டிடேட் யாருன்னே தெரியாது. அப்படிங்கும்போது எப்படி அந்த நம்பகத்தன்மையை கொண்டு சேர்ப்பீங்க? இவங்க போடக்கூடிய எல்லா கேண்டிடேட்டும் ஏற்கனவே தெரிஞ்சவங்க தானே. அண்ணா திமுகவில் இருந்தவங்களும் நீங்கள் திமுகவில் எல்லாத்தையும் தூக்கி வச்சுப்பீங்க தெரிஞ்சவங்கன்றதுக்காகவா? இங்கே எத்தனை பேரை எல்லாருக்குமே தெரியும் திமுகவில் நின்ன எல்லா தொகுதியிலையுமே. அந்தந்த ஏரியாவில் மக்கள் அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. எந்த ஏரியாவில்? நான் இருக்கக்கூடியது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி, சரிங்களா? அங்கே வந்து பேராசிரியரனுடைய பேரன் வந்து வெற்றி அழகன் வந்து அங்கே இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அந்த தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவர். அவருக்கு என்ன தகுதி இருக்குது? பேராசிரியர் அன்பழகனுடைய பேரன்றதை தாண்டி அவர் என்ன பண்ணிட்டார்? அந்த ஏரியாவுக்கு மக்கள் மனசில் என்ன பண்ணிட்டாரு? இந்த 4.25 வருஷம் என்ன பண்ணிட்டாரு? திருப்பியும் அவருக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களா? பேராசிரியரோட பேரன் அப்படிங்கும்போது சரி, அவங்க டிஎம்கே கோர் அப்படிங்கும்போது போட்டுருவாங்க, அதனால போடுவீங்க. அதனால நீங்க வீட்டுல போய் உட்காந்துப்பீங்க, திருப்பி எதுவும் பண்ண மாட்டீங்க. அது போல களத்துல இன்னைக்கு யார் இறங்கி இன்னைக்கு வேலை செய்ய போறான், அடிப்படையில் இன்னைக்கு யார் நின்றுகிட்டு இருக்கிறா, மக்கள் மனசுல இன்னைக்கு யார் பேசும் பொருளா மாறுறாங்கன்றதுதான். நீ வந்து 1 கோடி ரூபாய் 1.5 கோடி ரூபாய் கார்ல வந்த உடனே உனக்கு போடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அவர் தான் உங்களுடைய மன்னராட்சி கட்டமைப்பு முறையை எதிர்ப்பதற்காக சாமானிய வீட்டு பிள்ளைகளை தானே களம் காணுவ செய்வேன்னு சொல்றாரு. கோயம்புத்தூர்ல பாபு அவர்கள் ஆட்டோ ஓட்டக்கூடியவர் வாங்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். கொடுத்தவங்கள வந்து பேச சொல்லுங்க. நீங்க கொடுத்தீங்களா? நான் கொடுத்தவங்க யாராவது உங்கள்ட்ட வந்து பேசினாங்களா? வாங்கினவங்க ஆமா நான் தான் வாங்கினேன்னு சொன்னாங்களா? இல்ல கொடுக்கப்பட்டதுக்கான ஆதாரம் ஏதாவது கொடுத்தாங்களா? அப்புறம் 888 கோடியை ஊழல் பண்ணிருக்கிறாரு, அவர் மீது வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி குற்றப்பத்திரிகையில் அவர் பேரை சேருங்க KN நேருவன்னு சொல்லி இத்தனை முறை சம்மன் அனுப்பியுமே அவர் பேரை சேர்க்க முடியல. வக்கு இல்லை உங்களுக்கு. தாவேக்கால என்ன நடக்குது? தாவேக்கால 234 தொகுதியிலும் ஆள் போட்டுருவீங்களா? தாவேக்கால பூத் கமிட்டிக்கு ஆள் போட்டுருவீங்களா? தாவேக்காவுடைய ஆள் ஜெயிச்சிருவாங்களா? தாவேக்கால வந்துருவாங்களா? இதுவா உங்களுடைய வேலை? இதுவா சமூக நீதி வேலை? திமுகல என்னடா பண்ணிருக்கீங்கன்னு கேட்டா பதில் சொல்றதுக்கு வக்கும் விதியும் இல்லை உங்களுக்கு. தாவேக்காவை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது இந்த விசில்? எப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறார் தலைவர் தளபதி? இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணமாக இருக்குது. உன்னுடைய 75 ஆண்டுகளினுடைய இந்த மண்ணையும் மக்களையும் ஏமாற்றியதை போட்டு உடைச்சிருச்சு. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி.